தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. நம்ம லைலா குட்டியாது குளிப்பாட்டுறதுக்குள்ள ஒரே அக்க போரு. லைலா எதுக்கு இப்படி பண்றவ? வருஷத்துல ஒரு நாள் தேங்காய் நாரை போட்டு தேய் தேய்னு தேய்ச்சு என்னமோ ஏசியன் பெயிண்ட் விளம்பரத்துக்கு வர மாதிரி அங்கங்க கலரை தெளிச்சு விட்டுக்கிறிய. இது பத்தாதுன்னு என் பேரை சொல்லி நல்லா பொங்கலை வச்சு நீங்க எல்லாரும் ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறிய. லைலா இதெல்லாம் என்னத்துக்கு பண்றோம்? எங்களுக்கு விவசாயத்துக்கு நீங்க எல்லாம் உதவுறீங்களே, அதுக்கு நன்றி செலுத்துற விதமா தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதானே. என்ன லைலா, வருஷத்துல ஒரு நாள் உன்னோட நாள், அதை நீ நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல. டிசிபி சார், இந்த பொங்கல்லையாவது என் மஜ்னுவை என் கூட சேர்த்து வைப்பீன்னு நினைச்சேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது சார், ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல நீங்க. அது வந்து லைலா கொஞ்சம் வேலையா இருந்துட்டேனா அதான் பண்ண முடியல. கூடி சீக்கிரத்துல விசாரிச்சு சேர்த்து வச்சுறேங்க. சரி சார், உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும், இருந்தாலும் என்னைய கொஞ்சம் கண்டுக்கிடுங்க. சரி பரவாயில்ல, எல்லாரும் எனக்காக கூடி இருக்கிறிய, என்னைய குளிப்பாட்டி எனக்கு நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறிய, அதானே மாட்டு பொங்கலா கொண்டாடுறிய. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்க வீட்டு பிள்ளையா எங்களை வளர்க்குறிய, எங்களுக்கும் ஒரு நாளை வச்சு கொண்டாடுறியல, நாங்களும் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாரும் பொங்கல் எடுத்து ஒரு வாய் லைலா கூட்டுங்க. லைலா சாப்பிடுதா? நல்ல டேஸ்டா இருக்குதே. யாரு செஞ்சாக? வீரா தான் லைலா செஞ்சுச்சு. வீரா, உன் கை பக்குவமே கை பக்குவதாம்ல, சூப்பரா இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா அது எனக்கு போதும் லைலா. நல்லா தான் இருக்குது, ஆனா என்ன கொஞ்சம் முந்திரி திராட்சை மட்டும் அதிகமா போட்டிருந்திருக்கலாம். சொல்லிட்டீல, அடுத்த வருஷம் பாரு, பொங்கல்ல முந்திரி பருப்பு திராட்சை போடுறது இல்ல, முந்திரி பருப்பு திராட்சையில தான் பொங்கலே போட போறேன். ஒரேதான் எண்ணெயும் போட்டுரு. சரி சரி, நல்ல லைலா திருப்தியா சாப்பிட்டுச்சுல. இப்ப வாங்க, நம்ம முத்து மாட்டு வண்டி ரேஸ் ஓட்டுறான். அப்படியானே? ஆமா ஆமா, முத்து சொல்லிட்டு இருந்தாரு, வாங்க போய் பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க. யோ, நானும் வரையா, என்னையும் கூட்டிட்டு போங்க. போறதுக்கு முன்னாடி இந்த கலர் எல்லாம் அழிச்சு விட்டு போங்கயா, ஏதோ கலர் அம்மா போட்ட மாதிரி இருக்கு. சரிடி சரிடி, உன்னை தொடச்சுட்டு நான் கூட்டிட்டு போறேன்டி. நீங்க எல்லாம் போங்க தம்பி, நான் லைலாவை கூட்டிட்டு வரேன். ஆத்தா சித்த பாக்கியாம கூட்டிட்டு வந்துறாத்தா. சரி வீரா, நான் கூட்டியாரேன், நீங்க கிளம்புங்க. ஐயா, மாட்டு ரேஸ்க்கு போறாக, நல்லபடியா திரும்பி வரணும்னு ஜெயிச்சுட்டு வரணும்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி, என்ன ஆனாலும் சரி, தைரியத்தை மட்டும் கை விட்டுறாதீங்க. உங்களுக்கு எப்போதுமே அந்த கடவுள் துணை இருப்பாங்க. எந்த குறையும் இல்லாம ஜெயிச்சுட்டு வருவீங்க தம்பி. ஆமாங்க, இக்காரணத்தை கொண்டும் தைரியத்தை மட்டும் கை விட்டுறாதீங்க. சரி கணக்கினியா, சரி பாத்து இருந்துக்கோ, நான் போயிட்டு வரேன். ஜெயிச்சுட்டு வாங்க. சரிம்மா. கணக்கினியா, எங்கம்மா முத்து போயிட்டானா? ஆமாண்ணே, இப்பதான் போனாக, நேரமா போச்சுல, அங்க போய் லைன்ல நிக்கிறாக. நல்ல வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரலையே. நானே ஆளுங்களை விட்டு உங்களை கூப்பிட்டு விட சொல்லலாம்னு நினைச்சேன், நல்ல வேலை வந்துட்டிய. போட்டி ஆரம்பிச்சிருச்சு. அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்ப இங்க மாட்டு ரேஸ் போட்டி தான் நடக்க போகுது. யார் யாரெல்லாம் ரேஸுக்கு பேர் கொடுத்திருந்தீங்களோ எல்லாம் இப்படி வந்து நின்றுங்க. மறுபடியும் சொல்றேன், யார் யாரெல்லாம் மாட்டு ரேஸ்க்கு பேர் கொடுத்திருந்தீங்களோ எல்லாரும் இந்த ஸ்டேஜுக்கு கீழே வந்துருங்க. 5 நிமிஷத்துல போட்டி ஆரம்பிச்சிடும். நீங்க பேர் கொடுக்கலையானே? இல்லம்மா, நம்மளுக்கு இந்த மாட்டு வெடிலாம் செட் ஆகாது. அப்படியா? வேற என்ன போட்டிக்கெல்லாம் நீங்க போவீங்க? நம்மளுக்கு எலுமிச்சம்பழத்தை ஸ்பூன்ல வச்சு வேகமா நடக்க சொல்லுவாங்கல்ல, அந்த போட்டி. பிறகு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு பொறுமையா வர சொல்லுவாங்கல்ல, அதுல கூட யார் கடைசியா வராங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க, அந்த போட்டி. பிறகு உரி அடிக்கிற போட்டி. என்ன இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? எல்கேஜி பிள்ளைங்க கலந்துக்கிற போட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு தான் இந்த போட்டி தான் கொஞ்சம் செட் ஆகும். இந்த ஜல்லிக்கட்டு, மாட்டு ரேஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வராது. இதுவே பிள்ளைகளை சைட்டடிக்க சொல்லுங்க, தேசிய விருதே தட்டிட்டு போயிருவாரு எங்க ஆளு. என்னங்க எடி, நீ பேசுறத பார்த்தா என்னமோ நான் பெரிய மன்மதன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறவ. அதுதானடா உண்மை. சார், நீங்களும் கலாய்க்கிறியா? சரி சரி, அங்க பாருங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
கண்ணிக்கினியா? என்னங்க சூப்பருங்க. முத்து கல்லுக்கிட்டீங்க போங்க. லே போன வாட்டி விட இந்த வாட்டி செம்மையா பண்ணிவிட்டப்ல. ஆமா முத்தண்ணே, நீங்க எப்போதுமே மாட்டு ரேஸ் நல்லா ஓட்டுவீங்க. ஆனா இந்த தடவை கலக்கிப்பிட்டீங்க. கல்யாணம் ஆகி முத வருஷம் பொண்டாட்டி இம்ப்ரெஸ் பண்ண வேணாமா? அதான் சூப்பரா கலக்கி ஓட்டிவிட்டாரு அண்ணன். எனக்கு நீங்க எல்லாம் கத்துறது மட்டும்தான் காதுல கேட்டுச்சு. வாமுத்து நீங்க எல்லாம் கத்தவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுலயும் கண்ணுக்கினியா குரல் தனியாவே கேட்டுச்சு. கண்ணுக்கினியால் கத்தவே இல்லையே. கத்தவே இல்லையா? அதானே சூப்பருங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னா. அது எங்க காதுலயே விழுவல. இவ்ளோ மைக் செட் வச்சும் உங்க காதுல விழுந்துருச்சாக்கும். என்ன முத்தண்ணே? இல்லையே, எனக்கு கேட்டுச்சே. அப்போ ஒருவேளை உங்களுக்கு மட்டும் ரகசியமா கத்திருப்பாங்க. என்ன கண்ணுக்கினியா அப்படித்தானே? இல்ல நான் கத்துனேன். ஏங்க பொய் சொல்லாதீங்க, உங்களுக்கு பின்னாடி தான் நிக்கிறேன், எனக்கே கேட்கல. என்ன ஆனாலுக்கு என் பொண்டாட்டிய ரொம்ப தான் ஓட்டுறிய? அதெல்லாம் அது கத்தி இருக்கும். மக்களே, இன்னைக்கு மாட்டு ரேஸ் பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சுல? முத்தண்ணே ஜெயிச்சிட்டாங்க. சரி, நேத்து நம்ம போட்டியெல்லாம் சொன்னோம்ல, அதான் நம்ம முத்தண்ணே கண்ணுக்கினியா மதனி 2 பேரும் எப்படி நடிச்சாக? நல்லா நடிச்சாகல? எப்படியோ பேசி கண்ணுக்கினியா மதனியை மயக்கி விட்டாளே. அதே மாதிரி இன்னைக்கு யாருக்கு தெரியுமா? டடாய், நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் வேம்பண்ண வீராமதனிக்கு. 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? நான் எப்பவோ ரெடி. மாமா, போனதுல முத்தண்ணனும் கண்ணுக்கினியாவும் நல்லா கலக்கிவிட்டாக. நம்மளும் நம்மளால முடிஞ்சதை பண்றோம், சரியா? வீரா, லவ் பண்றதுக்கு நமக்கு என்ன சொல்லியா தரணும்? அதெல்லாம் பேசா பண்ணி போடலாம் வீரா. சரி சரி பாப்போம். ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன இந்த பிள்ளை இன்னும் காணோம்? ஹே பிள்ளை, வா வா வா, உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? என்னத்துக்கு? என்னத்துக்கா? நேத்து ஒண்ணு கொடுத்து விட்டோம்ல. ஆமா, அது என்னாச்சு? அது என்னாச்சுன்னு என்கிட்ட கேட்டா? உன்கிட்ட கேட்டாவா? ஓட்ட தானே கொடுத்து விட்டேன். என்கிட்ட தான் கொடுத்துட்டிய. ஆனா அதுக்கு பதில்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதா? என்ன பதில் இது? என்ன பதில்னா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு தானே சொல்ல முடியும். ஹாய், என்னல பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கறவ? இங்கே நேத்து உன்கிட்ட ஒரு கடுதாசியை கொடுத்து உங்க டீச்சரு, அதான் அந்த மலரி டீச்சரு, அதுட்ட போய் குடுன்னு சொன்னேன்ல, கொடுத்தியா இல்லையா? கொடுத்தேன். கொடுத்தியா? என்ன சொன்னாக? கிழிச்சு போட்டுட்டாக. என்னல சொல்ற? கிழிச்சு போட்டுட்டாளா? ஆமா, கிழிச்சுதான் போட்டாக. வேற என்ன சொன்னாக? நான் கடுதாசியை போய் கொடுத்தனா மிஸ்ஸுக்கு ஒரே கோவம். யார் இதை கொடுத்ததுன்னு என்னை பிடிச்சி ஏசினாக. அப்பதான் வேம்புன்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட கொடுக்க சொன்னாகன்னு சொன்னேன். வேம்புன்னு ஒருத்தனா? ஏய், அண்ணனு கூப்பிடுப்ல. இப்போ அதுக்குதான் குறைச்சலு. எது? இப்ப அதுதான் முக்கியமா? கதையே கேளுங்க. சரி சொல்லு, டீச்சர் என்ன சொன்னாக? இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, படிக்கிற வேலையை பாருன்னு புடிச்சு திட்டிவிட்டாக. ஓ, அந்த டீச்சருக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நீங்க வேற, அது ஒரு திமிரு பிடிச்ச டீச்சரு. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஏங்க, சில பேர்லாம் பார்த்தா தெரியாதுங்க, பழகி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதுவும் சரியான சிடுமூஞ்சி. உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? இருக்காங்களே, ஏன் கேக்குற? இல்லைங்க, சொன்னேன்ல இந்த மலரி டீச்சர் சரியான சிடுமூஞ்சின்னு. மருமவ கொடுமையில நிறைய பண்ணும். உங்க அம்மா அப்பா தான் பாவம். என்னல சொல்ற? உண்மையாவா? அட ஆமாங்க, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? பள்ளிக்கூடத்துல அந்த டீச்சர் யாருக்குமே பிடிக்காது. நீங்க யார்ட்ட வேணாலும் கேட்டு பாருங்களேன். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதேப்ல. பாக்குறதெல்லாம் வெள்ளையா இருக்குன்னு வெளுத்ததெல்லாம் பாலாவுமா? பாயசனும் வெள்ளையாதான் இருக்கு, பாலும் வெள்ளையாதான் இருக்கு. அதுக்கு பாயசனை குடிச்சா சாவாம இருப்பமா? அந்த மாதிரிதான் வெளித்தோற்றத்தை வச்சலாம் முடிவு பண்ணாதிய. ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? ஆமாங்க. சரி, இந்த தடவை டீச்சர் போயிருச்சு. ஆனா நாளைக்கு என் தலையில கவுன்சிலர் தான் எழுதி இருக்கு போல. கவுன்சிலரா? டீச்சர்னு இந்த மலரி டீச்சர் பின்னாடி அலைஞ்சேன். நீ சொல்றத பார்த்தா அது ஒண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. அதான் அடுத்து கவுன்சிலர் லிஸ்ட்ல வச்சிருந்தேன். நாளையில இருந்து அதுக்கு போய் லெட்டர் கொடுக்க வேண்டியதுதான். ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறிய? நமக்கு எந்த வேலையும் இல்ல, வெட்டியாதான் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கோம். அதான் கல்யாணம் கட்டிக்கும் போதே செட்டுலாய் கல்யாணம் கட்டிக்கலாம் நினைச்சீங்களோ? ஏன் அப்படி சொல்ற? பிறகு பாக்குற பிள்ளையெல்லாம் டீச்சர் பிள்ளை, கவுன்சிலர் பிள்ளை இப்படியே தான் பாப்பீங்களோ? ஏன் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களோ? பள்ளிக்கூடத்து பிள்ளையா? அதெல்லாம் நான் எதுக்கு பாக்குறேன்? அதெல்லாம் என்னோட சின்ன பிள்ளைய. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிற வேலையை பார்க்காம என்னையவா பாத்துக்கிட்டு இருக்கோங்க? பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கும் மனசு இருக்குதுல்ல, அதுங்களும் நல்லா இருந்தா பாக்க தானே செய்யுங்க. வேணாம், அடுத்த வருங்காலத்தை ஏன் நம்ம அழிக்கணும்? அதுங்க பள்ளிக்கூடம் முடிச்சு காலேஜ் எல்லாம் போய் முடிச்சு வேலைக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் கட்டிக்கிட்டோம். பாத்துக்கிடுங்க, எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கிடுங்க. ஆமா, நம்ம ஏரியா கவுன்சிலர் இருக்கா பிரியாக்கா தானே? ஆமா, பிரியா உனக்கு தெரியுமா? தெரியும். பிரியாக்காக்கும் லெட்டர் கொடுக்கறதுனா சொல்லுங்க, நானே போய் கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் பிள. பரவாயில்ல. எனக்கு மட்டும் பிரியாவை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், உனக்கு ஒரு பெரிய சிலையே கட்டுவேன்.
சரி நான் வாரேன். ம் நாளைக்கு இதே இடத்துக்கு வந்துரு. பிரியாக்கு லெட்டர் கொடுத்துறேன், நீ போய் கொடுத்துற என்ன? சரி. சரியான மாங்கா மண்டை. இங்க ஒருத்தி நின்னுகிட்டு இருக்கேனே, என் மனசுக்குள்ள இவன் தான் இருக்கான்னு புரிஞ்சுக்கவே தெரியாது அவனுக்கு. இந்த கிறுக்கு பையல நான் காதலிச்சா, கடைசியில இந்த பையன் ஏன் மூலியமாவே லெட்டர் கொடுத்து மிஸ்ஸுக்கு கொடுத்துட்டு வா, கவுன்சிலருக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புவான். நான் போய் கிளிக்கலன்னு போய் ஆட்டிக்கிட்டு கொடுக்கணுமா? இவன் கொடுக்க சொல்லி கொடுத்த எல்லா லெட்டரையும் கிழிச்சு போட்டுட்டேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நீ சூப்பர் வீரா. அந்த டீச்சருக்கும் இவன் மேல ஒரு கண்ணுன்னு உனக்கு தெரிஞ்சு சூப்பரா சமாளிச்சு விட்டீல. வீரா மிஸ், இல்ல நீ சிக்கல் ஊர் சைட்ல இருந்து தானே வர? ஆமா மிஸ். அங்க எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், பேரு வேம்புன்னு, தெரியுமா? தெரியும் மிஸ். அவரு எனக்கு வேண்டப்பட்டவர் தான். உங்ககிட்ட ஏதோ கொடுத்து விடுறேன்னு சொன்னாரே, கொடுத்து விட்டாரா? என்ன மிஸ் சொல்றீங்க? அந்த பொறுக்கி பையன் உங்களுக்கு வேண்டப்பட்டவனா? என்னது பொறுக்கியா? அட ஆமா மிஸ், அவன் சரியான பொம்பளை பொறுக்கி மிஸ். முந்தானேத்து பள்ளிக்கூடத்துக்கு பஸ்ல வந்துகிட்டு இருந்தேன் மிஸ். அப்போ ஒரு புள்ள கையை பிடிச்சி இழுத்துட்டான். பஸ்ல இருக்கிறவங்கள சேர்ந்து அட்டி அடி அடிச்சு விட்டாங்க. வீரா என்ன சொல்றமா? ஆமா மிஸ், நெசமா தான் சொல்றேன். ஒரு புள்ளைய விட்டு வைக்க மாட்டான் மிஸ். பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்னுகிட்டு இருப்பேன். வந்து என்கிட்ட ஒரு நாள் வம்பிழுத்தானே, அறன்னு அரைஞ்சு விட்டனே. ஐயோ நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். அன்னைக்கு என்கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட லெட்டர் கொடுத்து விடுறேன் வாங்கிக்கோங்கன்னு சொன்னான். நானும் அதை நம்பிட்டேனே. நல்ல வேலை அந்த கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. இல்லனா ஒரு பொறுக்கி கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். அப்பா நம்பிட்டா. வீரா ரொம்ப தேங்க்ஸ்மா அவனை பத்தி சொன்னதுக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு வேண்டப்பட்ட பையன்லாம் கிடையாது. அந்த பையனை லவ் பண்றேன்னு சொன்னான். உன்கிட்ட லெட்டர் கொடுத்து விடுறேன்னு சொன்னான். அதான் நானும் அதை நம்பிட்டேன். பரவாயில்லம்மா, உண்மையை சொல்லி என் வாழ்க்கையவே காப்பாத்திருக்க. ஐயோ மிஸ், நல்ல வேலை என்கிட்ட கேட்டிய. இல்லனா பாவம் மிஸ், நீங்க எவ்வளவு நல்லவங்க. நீங்க போய் அவன்கிட்ட சிக்கியிருப்பீங்க. சரி மிஸ், எனக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. இனிமே அந்த பொறுக்கி பையல எங்க பார்த்தாலும் நல்ல முறைங்க மிஸ். வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருப்பான் பொம்பளை பிள்ளைங்கள. இதுக்கப்புறம் என்கிட்ட வருவான்ல, அப்புறம் இருக்கு அவனுக்கு. சரிங்க மிஸ், நான் வாரேன். சரிம்மா. வீராவா கொக்கா? அதானே வீராவா கொக்கா. எப்படி மிஸ் சமாளிச்சோம்? மிஸ் எப்படியோ சமாளிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த கவுன்சிலரை வேற சமாளிக்கணுமா? என்ன வீரா அது, உன் பொழப்பு இப்படி போயிருச்சே. வெளிப்படையா சொன்னியே, கலெக்டர் வேணா டீச்சர் வேணா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய பாருங்கன்னு. ஆனா அப்பயும் அந்த மரமண்டைக்கு புரியலையே. புரிய வைக்கிறேன் வேம்பு, புரிய வைக்கிறேன். ஆட ஹாய். நீங்களா? வாங்க வாங்க. வாங்க வாங்கலாம். டப்ல உன்ட்ட அந்த கவுன்சிலர் பிரியா கிட்ட லெட்டர் கொடுக்க சொன்னல, கொடுத்தியா இல்லையா? கொடுத்தேன். கொடுத்தியா? என்ன சொன்னுச்சு? ஏங்க உங்களுக்குலாம் நல்ல பிள்ளைகளே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா? ஏவா பிரியாக்கு என்ன? நீங்க தான் மெச்சிக்கணும் உங்க கவுன்சிலரை. இந்தாப்ல நீ முத போய் கொடுத்தியா கொடுக்கலையா அத சொல்லு. ஐயோ அந்த லெட்டர் கொடுத்தேன், அது மனுன்னு நினைச்சு உள்ள எடுத்து வச்சுக்கிடுச்சு. மறுபடியும் போய் சொன்னேன், யார் பிரியா மேடம், நான் கொடுத்தது மனு இல்ல, அது லவ் லெட்டர்னு. மூஞ்சி திருப்பிட்டு போடி உன் வேலையை பார்த்துட்டு சொல்லி பிடிச்சு. இதுக்கு தான் உங்கள்கிட்ட படிச்சு சொன்னேன், இந்த பெரிய இடத்து பிள்ளைங்களா நம்மளுக்கு செட் ஆகாது, ஒழுங்கா பள்ளி கொடுத்த பிள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிடுங்கன்னு. கேட்டீங்களா? ஆமாப்ல, நீ ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், நானும் தான் கேட்க மாட்டேங்கிறேன். சரி முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிட்டீங்க? நீ சொன்னதான், பள்ளிக்கூடத்து பிள்ளைய பார்த்து காதலிச்சிட வேண்டியதான். அப்பா இப்பயாவது மனசு மாறினீங்களே. ஆமா பாத்துட்டீங்களா? பாத்துட்டே இருக்கேன். பாத்துட்டே இருக்கீங்களா? சரி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நான் பாக்குறேன் பழகுறேன் பேசி முடிக்கிறேன் கல்யாணத்தை முடிக்கிறேன், உனக்கு என்ன வந்துச்சு? ஏங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு, என்கிட்ட கூட சொல்லாம எப்படி? கெருங்க பள்ளிக்கூடத்து பிள்ளையா பாக்குறதுதான் பாக்குறிய, நான் படிக்கிறேன்ல அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளையவே பாருங்க. என்னத்துக்கு? அப்பதான் என்கிட்ட பேச விடாம பழக விடாம தடுக்கிறதுக்கா? என்ன சொல்றிய? நான் எதுக்கு அப்படியெல்லாம் பண்ண போறேன்? ஹோய் வீரா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? பேரு மட்டும் இல்லல, நீ யாரு என்ன எப்படி என்னென்ன வேலை பாக்குற எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன சொல்றிய? அந்த மலர் டீச்சர்கிட்ட போய் உன்னைய லெட்டர் தானே கொடுக்க சொன்னேன், அந்த அம்மாட்ட என்ன சொல்லிட்டு வந்த? அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன்கிட்ட எல்லாம் பேசாதீங்க, உங்க வாழ்க்கையவே நான் காப்பாத்தி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற. ஆஹா தெரிஞ்சு பிடிச்சா? இது மட்டுமா, அந்த கவுன்சிலர் பிரியா கிட்ட போய் லெட்டர் கொடுத்துட்டு வர சொன்னா, அவ பின்னாடி நிக்கிற ஆளு கிட்ட போய் மனுன்னு கொடுத்துட்டு வந்திருக்கிற. ஆத்தாடி செத்தடி வீரானியே. இதுக்கெல்லாம் என்னல அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்லைங்க. வீட்டுக்கு நேரமாய் போச்சுங்க, நான் வரலனா எங்க அப்பா ஆத்தாலும் என்ன தேடுவாங்கங்க, நான் போறேனுங்க. நில்லுங்க, எங்கங்க போறீங்க? வீட்டுக்குங்க. ஹாய், அடுத்து ஒரு அடி எடுத்து வச்ச மவளே கழுத்து நெரிச்சே கொண்டு போடுவேன். அடியாத்தி என்ன என்னமா பேசுறிய? ஓய் இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு அப்புறமா கிளம்பு.
நான் சொல்ல மாட்டேன். ஆட சொல்லுப்ல. நான் சொன்னது எதையுமே நீ சொல்லல. அங்க ஒரு மாதிரி என்கிட்ட ஒரு மாதிரி சொல்லி வச்சிருக்கிற. அதெல்லாம் எதுக்கு பண்ண? இல்ல நான் சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்லலன்னா கழுத்தை நெரிச்சு கொண்டே விடுவேன். நீங்க என்ன கொண்டாலும் பரவாயில்ல, நான் சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? சரி நீ கிளம்பு. உன் வாயில இருந்து நான் எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கே தெரியும். கிளம்பு கிளம்பு. என்ன பண்ண போறாங்க?